அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய இதோ ஒரு இதயம் கதையின் தொடர்ச்சி. வேணி மறைந்து 1.5 ஆண்டு காலம் ஓடோடியும் விட்டது. அதற்குள் எத்தனையோ மாறுதல்கள். பானுவும் கிராமத்தை விட்டு பட்டணத்திற்கு அண்ணனுடன் சென்று விட்டாள். அவள் அங்கே அரசாங்க மருத்துவமனையில் நர்ஸ் பயிற்சிக்கு சேர்ந்து விட்டாள். அங்கேயே ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு தங்கையை அதிக பெரிய மனமின்றி சிதம்பரமும் தங்கிவிட்டான். தகுந்த சிகிச்சைகளால் தன் தங்கைக்காக அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள பழகிவிட்டான். சேக்தாவுத்தின் வியாபாரம் பெருகி அவர் பக்கத்து கிராமங்களில் 2 கடைகளை திறந்து தன் 2 இளைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார். அவ்வப்பொழுது அவற்றை நேரே சென்று கண்காணிக்கவும் தமது மற்ற பொறுப்புகளை செவ்வனே செய்யவும் அவருக்கு பொழுது போதாமல் போய்விட்டது. மருத்துவமனைக்கு நிர்வாக குழு கூட்டங்களுக்கு வருவதே அவருக்கு சிரமமான காரியமாகி கொண்டிருந்தது. சதானந்தத்திற்கு இரத்த அழுத்தம் அதிகமாக லேசாக பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு பக்கத்து கையும் காலும் உறுதியின்றி படுக்கையிலே விழுந்தார். யாரிடமும் பேச முடியாது வார்த்தைகள் குழறியபடி தமது கடந்த கால பாவங்களை கண்ணீரால் கழுவுவது போல் அடிக்கடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். தன் எண்ணங்கள் ஈடேறாது போனதிலே தாராவிற்கு எல்லோர் மீதும் கசப்பு. கணவன் படுக்கையாகிவிட்டதை அவள் வெறுத்தாள். சில நாள் மட்டும் அவள் வெளி உலகின் மதிப்பிற்காக வீட்டோடு தங்கியிருந்தாள். காரும் கையுமாக சதா வெளியே சுற்றி வந்த அவளுக்கு அது நரக வேதனையாகத்தான் இருந்தது. நோயாளி கணவனை வேலையாட்களின் கவனிப்பில் விட்டுவிட்டு மகனுடன் அவள் சென்னைக்கும் திருச்சிக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். மோகனா ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகி 4 மாதம் விரைந்து ஓடிவிட்டது. தன் அண்ணனது இழப்பை எண்ணி அவ்வப்பொழுது அவளுக்கு ஏற்பட்ட துயரத்தை தவிர வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிறைவுற்றதாக தான் இருந்தது. பவளாம்பிகை ஆஸ்பத்திரியிலும் முன்னைவிட நோயாளிகளின் கூட்டம் பெருகிவிட்டது. அதன் புகழும் பல பக்கங்களிலும் பரவிவிட்டது. கோடை, இளவேனில், குளிர்காலம் என பருவங்கள் மாறிக்கொண்டிருந்தன. ஆனால் சண்முகத்தின் மனதிலே மட்டும் எந்தவித மாறுதலும் ஏற்படவில்லை. முன்போல் அவன் வேணியை நினைத்து கண் கலங்கி வாய் புலம்பி வேதனைப்படவில்லை. அழமாட்டாது ஓய்ந்து போன கண்களில் ஏக்கத்தை நிறைத்து கொண்டு துன்பத்தையே மூச்சாக விட்டபடி அவன் தன்னை சுற்றிலும் ஒரு சூனிய வெளிக்குள் வளைய வந்து கொண்டிருந்தான். துயரத்திலே உளுத்து பொடியாகி விடாத வண்ணம் ஓயாத வேலைதான் அவனை கட்டி காத்தது. சில நாள் அவன் முகத்தை கூட மழிக்க நேரமின்றி இச்சையின்றி வேலைக்கு புறப்பட்டு விடுவது உண்டு. சிரித்த முகமும் குறும்பு பேச்சுமாக வீட்டை கலகலக்க செய்தபடி இருந்த மகனின் சோகமான மௌனம் தாயை கலக்கத்தான் செய்தது. எத்தனை ஆறுதல்கள் சொல்லியும் அவன் செவியில் ஏறவே இல்லை. அமிர்தம்மாளும் துயரமும் தள்ளாமையும் சேர்ந்து உடல் நலிந்து போனாள். அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் படுக்கத் தொடங்கினாள். அன்று காலை ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திக்கு அது ஓய்வு நாள். குழந்தை கணவனுடன் மோகனா தாயை காண வந்திருந்தாள். அப்பொழுது சண்முகம் வீட்டில் இல்லை. ஞாயிறு விடியற்காலை வேளையில் அவன் பவளநாதர் கோவிலுக்கு போய் வந்துதான் காஃபி பலகாரம் சாப்பிடுவதை பழக்கமாகி இருந்தான். கோயிலிலிருந்து வெளிப்பட்ட பொழுது இருள் பிரிந்து வெளிச்சம் பரவத் தொடங்கியிருந்தது. சாலையை தாண்டி எதிரே இருந்த தென்னந்தோப்பு ஒற்றையடி பாதைக்குள் வந்தான். அப்படியே உணர்ச்சிகளின் உந்தலினால் ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி நின்று விட்டான். அதே இடம். முன்னொரு சமயம் அவள் கையை பற்றி தன் அன்பை தெரிவித்தது. அவள் தன் கூந்தலில் இருந்த மகிழும்பு சரத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தது. இத்தனை நாளாக உள்ளத்திலே உறைந்து கிடந்த துயரம் கரைந்து கண்ணீராக இமைகளில் ததும்பி நின்றது. அவன் தன் அருமை வேணியை நினைத்து பிரிவின் கொடிய துயரத்திலே துடிதுடித்து போய் மரத்தின் மீது சாய்ந்தான். இது என்ன வாழ்க்கை? இதில் என்ன பொருள் இருக்கிறது? எத்தனை காலம் இந்த துன்பத்தின் சுமையை அவன் தாங்கிக் கொள்ள முடியும்? பற்பல தன்னுள்ளே கேட்டபடி நின்றவன் காலடி ஓசை கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். பல நாட்களுக்கு பின்னர் அவனை சந்தித்தார் சேக்தாவூத். காலை வேளையில் வரப்புகளை சுற்றி காலார அவர் உலவி விட்டு திரும்பியிருந்தார். வழக்கம்போல் தமது கடைக்கு செல்ல குறுக்கு வழியான அந்த ஒற்றையடி பாதைக்குள் நுழைந்தவர் அவனை கண்டார். ரொம்ப நாளாச்சு பார்த்து. அன்போடு அவன் முதுகை மெல்ல தட்டினார். அம்மா சுகமா? கேட்டபடி அருகே வந்தவர் அவன் முகத்தை பார்த்து வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டார். டாக்டர் ஐயா, எல்லோருக்கும் ஆறுதல் சொல்ல தெரிஞ்ச நீங்கள் இன்னமும் இப்படி பேசி முடிக்காது அவன் தோலை மெல்ல அணைத்து கொண்டார். பிறருக்கு சொல்றது எளிதா இருந்தது. அதையே நாம் அனுபவிக்கும் பொழுது சுமையா தெரியுதே ஐயா. இங்கேதான் முதலாக நானும் வேணியும் எங்கள் திருமணத்தை பற்றி நிச்சயம் செய்துகிட்டோம். அந்த நினைப்பு வந்துட்டது. என்னை தனியனாக்கிக்கிட்டு போய்விட்டாளேன்னு மனசு நிலை குலைஞ்சு நின்னுட்டேன். கண் கலங்கினான் அவன். ஆண்டவனுக்கு பிரியமானவங்களுக்குத்தான் இளமையிலேயே அங்கிருந்து அழைப்பு வருதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வேணி என்கிற மலரை ஆண்டவன் விரும்பினார். அவர் பாதத்தை அலங்கரிக்க போய்விட்டது.
அப்படி நீங்கள் ஏன் நினைச்சு ஆறுதல் அடையக்கூடாது? டாக்டர் ஐயா, ஒன்னு சொல்றேன், நீங்கள் தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களது வருங்கால நலனை எண்ணி ஏன் நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது? நெருப்பை மிதித்தவன் போல் சண்முகம் சங்கடத்துடன் சற்று விலகி நின்றான். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்களே, நியாயமா? வேணிக்கு பிறகு என் மனதில் யாருக்குமே இடம் கிடையாதே. நடந்துகிட்டே பேசுவோம், வாங்க. ஷேக் தாவூத் அவனை அழைத்தபடி மேலே நடந்தார். அதற்கு பின் அவர் அந்த துயரமான பேச்சை விட்டுவிட்டு பொதுவாக மருத்துவமனையை பற்றிய பொது விஷயங்களை பேசிக்கொண்டே சென்றார். எனினும் அவர் மனதுக்குள்ளே ஓர் எண்ணம். எங்கேயாவது பக்கத்து கிராமத்திலே சண்முகத்திற்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்க்க டாக்டர் வைத்தியநாதனிடம் சொல்லி ஏற்பாடு செய்தால் என்ன? இப்படியே விட்டால் அவன் துயரத்தில் மடிந்து போவான். பிறகு ஆஸ்பத்திரியின் கதி? அமிர்தம்மாளுக்கு முட்டி நோவு. அதிகம் நடமாட இயலாமல் படுத்து கிடந்தாள். மகளை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து திண்ணென்று இருந்த தன் பேரனை செல்வத்தை வாங்கி கொஞ்சி தன் மடி மீது போட்டுக்கொண்டாள். வேணி தன் குழந்தையாவது விட்டு போயிருக்க கூடாதா? அதன் பாலுடையும் முகத்தை பார்த்தாவது சண்முகம் தன் துயரத்தை மறந்திருப்பானே. இப்படியா ஒரு கொடுமை ஏற்பட வேண்டும்? தனக்குள்ளே மருகினாள் அவள். அம்மா, அண்ணனுக்கு என் கையால் சுட்ட ஆப்பம் கொண்டு வந்திருக்கேன், மோகனா கூறினாள் ஆசையாக. உன் அண்ணன் இப்போதெல்லாம் ஆப்பத்தை கண்ணால் கூட பார்க்கிறதில்லை. கடைசியா அவள் பரிமாறிவிட்டு போன பலகாரமாச்சுதே, அதே நினைப்பு. வேண்டாம் அம்மா, அவன் மனசு சங்கடப்படும். உப்புமா செய்து வைத்திருக்கிறேன், அவன் வந்ததும் அதை எடுத்து பரிமாறு, தாயார் தழுதழுத்தாள். நடந்தது நடந்துட்டுது அம்மா. இந்த அண்ணன் தன் மனசை இப்படி தளர விடக்கூடாது. தங்கை கடிந்து கொண்டாள். அமிர்தம் தன் இடுப்பில் செருகியிருந்த சாவி கொத்தை எடுத்து அவளிடம் நீட்டினாள். கல்யாணத்தின் போது அவங்களுக்கு பரிசா வந்த அந்த இரும்பு பீரோவை திறந்து பார், பிறகு உனக்கே விளங்கும் என்றாள். மோகனா அண்ணனது படுக்கை அறையில் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய இரும்பு பீரோவை திறந்தாள். அவளாலேயே தாங்க முடியாத ஒரு துக்கம் நெஞ்சை அடைத்தது. மேல்தட்டில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த சேலைகள், அதன் மீது அதன் ஜோடி ரவிக்கைகள், மறுபுறத்திலே வேணி போட்டிருந்த வளையல்கள், கழுத்தில் அணிந்த சங்கிலி, கைவிரல் மோதிரம், பவுடர் டப்பா, சோப்பு பெட்டி, குங்குமச்சிமிழ். மூன்றாவது தட்டில் திருமணத்தன்று அவள் அணிந்திருந்த கோரைச் சேலை, அதன் மேல் திருமாங்கல்யம். கடைசி தட்டில் அவள் வரைந்த 2 ஓவியங்கள். கூரைச் சேலையையும் திருமாங்கல்யத்தையும் தான் எடுத்து கொண்டு வந்து வைத்தான். மற்றவை அவள் வைத்துவிட்டு போன அதே நிலையில் அப்படியே கண்காட்சி பொருள் போல் அவள் போன நாளிலிருந்து இருக்கம்மா. தினமும் காலையில் ஒரு வாட்டி பீரோவை திறந்து அவற்றை பார்க்காமல் அவன் போவதில்லை. என் மகன் அப்படி ஒரு பித்து பிடிச்சு அலையிறானே, என்ன செய்வேன்? அவனை பார்த்தால் என் பெத்த வயிறு பத்தி எரியுதே. அமிர்தம் அரற்றினாள். மோகனா அயர்ந்து போனாள். வேணி மீது அண்ணன் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அவளது நினைவை எப்படி போற்றி பாதுகாக்கிறார்? அவளுக்கு வியப்பாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. அன்பாக நேசித்த மனைவியின் நினைவை பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்காக தன்னையே அழித்துக் கொள்வார்களா? இல்லை, இதற்கு ஒரு வழி செய்தே ஆக வேண்டும், அவள் தீர்மானித்தாள். அம்மாவிற்கு பின் வீட்டு பொறுப்புகளை ஏற்க, அண்ணனை கவனிக்க கட்டாயம் வீட்டில் ஒருத்தி தேவையாயிற்றே. பீரோவை பூட்டினாள். அவள் வெளியே வருவதற்கும் சண்முகம் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. தங்கையையும் மைத்துனனையும் கண்டதும் அவனது கூம்பிய முகம் சற்றே தெளிவடைந்தது. குழந்தை செல்வத்தை வாரி அணைத்தான். அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மோகனாதான் வீட்டு வேலைகளை கவனித்தாள். பகல் உணவிற்கு பின் கார்த்தி மனைவி பிறந்தகத்தில் சில நாள் தாய்க்கு உதவியாக வேலை செய்ய விட்டுவிட்டு தான் மட்டும் புறப்பட்டு விட்டான். அன்று மாலை பொழுதில் சண்முகத்திற்கு மருத்துவமனையில் வேலை இருந்தது. அதை முடிக்க அவனும் கிளம்பிவிட்டான். மோகனா நினைப்பதை அண்ணனிடம் கூற வாய்ப்பு ஏற்படவில்லை. வெகு நேரம் சென்ற பின்னரே சண்முகம் வீடு திரும்பினான். களைத்து விட்டிருந்த அவனிடம் கல்யாண பேச்சை எடுப்பது எப்படி? மௌனமாக உணவு பரிமாறினாள். சாப்பிட்டதும் அவன் சட்டென உறங்கச் சென்று விட்டான். அத்தனை சோர்வு அவனுக்கு. நடு இரவு பலத்த கூக்குரலும் கூச்சலும் கேட்டு மோகனா பயந்து விழி போற்றாள். ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாள். மருந்தகத்திலிருந்து பெருங்குரல், அத்துடன் செவியில் என்று ஒரு பக்கத்திலிருந்து வெளிச்சம். உற்று பார்த்த பொழுது அவள் வெடவெடுத்து போனாள். மருந்தகத்தின் ஒரு பகுதியில் நெருப்பு பற்றி எரிவது தெரிந்தது. நோயாளிகள் பலரின் அலறல் கேட்டது. அண்ணா, அண்ணா, ஆஸ்பத்திரியிலே நெருப்பு, எழுந்திருங்க, அவள் கூச்சலிட்டாள். நொடிப்பொழுதில் கிராமம் அங்கு திரண்டு விட்டது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஷேக் தாவூத் தமது வயதையும் உடல் சோர்வையும் பொருட்படுத்துவதில்லை. தம் 2 மகன்களுடன் அவர் விரைந்து அங்கு வந்துவிட்டார். குழப்பம் செய்து
கூக்குரலிட்ட மக்களிடம் அமைதியை உண்டாக்கி அவர்கள் கொடுக்க இருக்கும் உதவியை ஒழுங்கான முறையில் செயல்படுத்த அவர் முற்பட்டார். சதானந்தத்தால் எழுந்து நடக்க முடியவில்லை. உடம்பை வீட்டிலும் உள்ளத்தை மருத்துவமனையின் மேலும் வைத்துக்கொண்டு பேச முடியாது அவர் துயரத்துடன் படுத்து கிடந்தார். தாரா தன் மகனுடன் காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். சற்று தொலைவில் உயரமானதொரு இடத்தில் இருந்தபடி அவள் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். டாக்டர் சண்முகம், வைத்தியநாதன், நர்ஸ் நவநீதம் மூவரும் எழுந்து நடக்க முடியாத நோயாளிகளை ஸ்ட்ரெக்சரில் கிடத்தி மிகவும் பத்திரமான இடத்தில் சேர்க்கும் ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி கொண்டிருந்தனர். நெருப்பினால் சேதமடையக்கூடிய பொருள்களை எடுத்து வேறு இடத்தில் சேமித்துக் கொண்டிருந்தனர். நகரங்களைப் போல் நெருப்பணைக்கும் படையினரின் உதவி பவளமேட்டுக்கு இருக்கவில்லை. மருத்துவமனையில் இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்யலாம் என்று முன்கூட்டியே டாக்டர் வைத்தியநாதன் சில ஏற்பாடுகளை செய்து மருத்துவ ஊழியர்களை ஆபத்து சமயங்களுக்கு உதவ பயிற்சி அளித்திருந்தார். அது இப்பொழுது உதவியது. விரைவில் அவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆட்கள் ஒழுங்காக செயல்பட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அடங்கி முற்றிலும் அணைந்து போயிற்று. மருத்துவமனையின் மின்விசை தீ விபத்தினால் கோளாறாகிவிடவே விளக்குகள் அணைந்து எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டது. இந்த மாதிரியான சங்கடத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தனர். எனவே ஆட்களை ஏவி தேவையான பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை பொருத்த ஏற்பாடு செய்தனர். அந்த விளக்குகளுடன் மறுபடியும் நோயாளிகளை தூக்கிச் சென்று அவரவர் படுக்கையில் கிடத்திவிட்டு நாசமாகிவிட்ட பகுதிகளை பார்வையிட எல்லோரும் புறப்பட்டனர். சண்முகம் மிகவும் பாடுபட்டு உருவாக்கியிருந்த பரிசோதனை சாலையில் ஒரு பகுதி தீக்கு இரையாகிவிட்டது. 2 ஆண்டு காலமாக நோயாளிகளை பற்றியும் சிகிச்சை முறைகளை பற்றியும் அவன் தயாரித்து சேமித்து வைத்திருந்த கோப்புகள் அனைத்தும் சாம்பலாகிவிட்டன. கருவூலமாக அவன் சேர்த்து வைத்திருந்த எக்ஸ்ரே படங்கள் நாசமாகிவிட்டன. அவற்றையெல்லாம் பார்த்தபோது சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டு கலங்கி போனான். எரிந்து சாம்பலாகிவிட்டவற்றை அவன் கைகளால் அலைந்து பார்த்தபோது சாம்பலாகி மறைந்து போன மனைவியின் நினைவு நெஞ்சை துக்கமாக அடைத்தது. அவனுக்கு ஏன் இப்படி தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றன? யாருக்கு அவன் என்ன தீங்கு செய்தான்? காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட மனைவியைத்தான் நோய் பறித்து கொண்டு போய்விட்டது. பாடுபட்டு தான் பெற்ற பிள்ளையைப் போல் ஒவ்வொன்றையும் ஊன்றி கவனித்து உருவாக்கியிருந்த மருத்துவமனையின் முக்கிய பகுதிகள், நோயாளிகளை பற்றிய தகவல்கள் எல்லாவற்றையும் ஏன் நெருப்பு கொண்டு போக வேண்டும்? இது என்ன கொடுமை! தலையை பீத்து கொண்டு ஓவென்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போன்ற துக்கம் அவனுக்கு. ஆனாலும் தாங்கிக் கொண்டான். தீயின் கரிப்பட்டு அழுக்காகிவிட்ட சட்டையை கழற்றிவிட்டு பல் துலக்கி முகம் கழுவிக்கொள்ள அவன் தன் அறைக்குள் சென்றான். இதற்குள் பொழுது விடிந்து விட்டது. சோப்பினால் முகத்தை கழுவி துடைத்து கொண்டு நின்றவன் பின்னால் காலடி ஓசைக்கு கேட்டு திரும்பினான். அறையின் கதவை திறந்து கொண்டு ஒரு பெரிய கூடையுடன் காவேரி உள்ளே வந்தாள். நீங்களா அம்மா? அவனுக்கு மிக்க வியப்பு. விசாகவல்லி எனும் காவேரி அம்மாள் மருத்துவமனையிலிருந்து அனுப்பப்பட்ட பின்பு அவன் தொடர்ந்து அவளை பற்றி கவனிக்க முடியவில்லை. வேலைகளின் அழுத்தத்தாலும் தனக்கு ஏற்பட்ட இழப்பின் துயரத்தாலும் அவளை ஓரளவு அவன் மறந்து இருந்தான். காவேரி இப்போது முற்றிலும் மாறியிருந்தாள். இங்கும் அங்கும் நரையோடிய கூந்தலை வாரி முடித்து கொண்டு நெற்றியில் பட்டையாக திருநிறும், நடுவிலே குங்குமம் பொட்டுமாக அவள் குளித்து முழுகி சுத்தமாக வந்திருந்தாள். இடையில் சுத்தமான வெள்ளைச்சேலை. போதை மருந்துகளின் பிடியிலிருந்து விலகிய பின் மறுவாழ்வு தந்த ஒளியில் அவள் முன்னைவிட இளமையாக பளிச்சென்று காணப்பட்டாள். அவளை பார்த்ததும் சற்று முன் தன் மனதை அமுக்கிய துயரங்கள் அனைத்தையும் சண்முகம் மறந்தே போனான். நரக குழியை நோக்கி வேகமாக விரைந்து கொண்டிருந்த அவள் மறுபடியும் நல்ல உலகிற்கு வந்துவிட்டாள் என்ற மனநிறைவு அவனுக்கு. அம்மா, நீங்கள் இப்போ சுகமாக இருக்கிறீர்களா? பரிவோடு விசாரித்தான். உங்கள் அயராத முயற்சியால் நான் மறுபிறவி எடுத்து விட்டேன். எல்லோரும் போல் வாழவும் தெரிந்து கொண்டு விட்டேன். மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர், உங்கள் எல்லோருக்கும் நான் என் வீட்டிலிருந்து சூடாக தேநீர் கொண்டு வந்து இருக்கிறேன். ரொம்ப களைப்பா இருப்பீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கோ. கூடையிலிருந்து அலுமினிய கெட்டிலை எடுத்தாள். ஒரு கோப்பையில் கொஞ்சம் தேநீரை நிரப்பி மேஜை மீது கொண்டு வந்து வைத்தாள். உங்களுக்கு ஏனம்மா இந்த தொந்தரவு? அவன் மறுத்ததை அவள் ஏற்கவில்லை. இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவள் நான். இடையேதான் கொஞ்ச காலம் பாழாகி திரும்பி வந்தேன். மறுவாழ்வு பெற்ற நானும் இவங்களோட ஒருத்தியாக வாழ தொடங்கி இருக்கேன். பட்டணத்துல இருந்து வந்த நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு இவ்வளவு சேவை செய்யும்போது என் பிறந்த ஊருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? தீயை அணைக்க உதவியங்க அத்தனை பேருக்கும் காலையிலேயே சாப்பிட ஏதாச்சும் சூடாக கொண்டு வரலாமேன்னு தான் ஓடி வந்தேன். என்னவோ என்னால் முடிந்தது. அவள் மெல்ல சிரித்தாள்.
அவளை வியப்புடன் பார்த்தான் சண்முகம். நன்றி அம்மா என்று கூறிவிட்டு கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டான். காவேரி கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவனால் கேட்காது இருக்க முடியவில்லை. இப்போ உங்களை யார் அம்மா கவனிச்சுக்கிறாங்க? அவள் மறுபடியும் லேசாக சிரித்தாள். நானே என்னை கவனிச்சுக்கிறேன். சேக்தாவுத் ஐயாவும் சதானந்தம் அவர்களும் சேர்ந்து எனக்கு கடனாக ஒரு தொகை கொடுத்து உதவினார்கள். 2 பசுமாடுகளை வாங்கி கட்டிக்கொண்டு பால் வியாபாரம் செய்கிறேன். பசி இல்லாமல் வாழ முடிகிறது. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட ஒழிஞ்ச நேரத்தை வீணாக்காமல் என் வீட்டு வாசல் திண்ணையில் ஒரு பாட்டு பள்ளி வச்சு நடத்துறேன். ஊர் பிள்ளைகள் பலருக்கு இனாமாக தேவாரம் திருவாசகத்தை பண்ணோடு பாட கற்றுக் கொடுத்துவிட்டு இருக்கிறேன். கேட்க மகிழ்ச்சியா இருக்கம்மா. என் வளர்ப்பு மகனும் நல்லா படிக்கிறான். இப்போ ஊரார் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க. இத்தனையும் உங்களால் கிட்டிய வாழ்வு. எனக்கு நல்லதை தேடி கொடுத்த உங்களுக்கு. அவள் பேசாது அவனை பார்த்தாள். பரவாயில்லையம்மா, எதை நான் இழந்தாலும் போகட்டும். என் கொள்கைகளையும் நேர்மையையும் இழக்காமல் இருந்தால் போதும். மெல்லியதாக அவன் புன்னகைத்தான். உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களது சிறப்பான பணியையும் நல்ல எண்ணங்களையும் இங்குள்ள சிலரும் புரிந்து கொண்டால் நமது கிராமத்துக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். காலம் வரும்பொழுது எல்லோரும் தெரிஞ்சு கொள்வாங்க சொல்லிவிட்டு அவள் விடைபெற்று கொண்டாள். விஷயத்தை கேள்விப்பட்ட கார்த்தி சைக்கிளில் பறந்தோடி வந்திருந்தான். மைத்துனனின் கரங்களை ஆதரவாக பற்றி கொண்டான். பயப்படாதீங்க டாக்டர். நான் எங்கள் ஊரிலிருந்து உதவி செய்ய ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறேன். விரைவில் எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கு செய்துவிடலாம். கவலைப்படாதீங்க, ஆறுதல் சொன்னான். சண்முகத்தால் இப்பொழுது வாய்விட்டு சிரிக்க முடிந்தது. என்னை சுற்றிலும் தன்னலமற்ற மனிதர்கள் இருக்கும்போது நான் கவலைப்படப் போவதில்லை. என் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக மாபெரும் இழப்புகளை நான் அடைந்திருக்கிறேன். ஆனால் துணிவை இழக்கப் போவதில்லை. உணர்ச்சியுடன் பேசியபடி மைத்தனின் தோள்களை அணைத்துக்கொண்டு சேதமாகிவிட்ட பகுதிகளை மீண்டும் காலை வெளிச்சத்தில் பரிசீலனை செய்ய புறப்பட்டான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.